கண்டிப்பா போடுங்க தம்பி. வெல்கம் டு பாலிடிக்ஸ் பேசுறாங்க. தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்சு 2 வருஷம் முடிஞ்சு 3ஆம் ஆண்டு அடி எடுத்து வைக்கிற ஃபங்க்ஷன் பனையூர்ல இருக்கிற கட்சி அலுவலகத்துல இன்னைக்கு நடந்துச்சு. இதுக்காக தாவேக தலைவர் விஜய் வந்தார். அவருக்கு வரவேற்பு கொடுக்கறதுக்காக பொதுச் செயலாளர் என் ஆனந்த் உட்பட நிர்வாகிகள் ஆபீஸை விட்டு ரோட்ல நின்றுருக்காங்க. இதை பார்த்த தலைவர் எப்படியும் காலையிலேயே வந்திருப்பாரு ஆனந்த். அதனால அவர் வாக்கிங் ஜாக்கிங் இந்த மாதிரிலாம் போயிருக்க மாட்டாரு. அதனால கார் நிறுத்தாம வந்துட்டாரு. இதனால கார் பின்னாடி தொண்டர்களோட ஓடி வந்திருக்காரு ஆனந்த். ஓட்டப்பந்தயத்துல அவரால் ஜெயிக்க முடியல. வந்த உடனே கொள்கை தலைவர்களுக்கு மரியாதை செலுத்திட்டு அடுத்ததா கட்சி கொடியை ஏத்தி வச்சிருக்காரு விஜய் அவர்கள். நாளைய தீர்ப்பை எழுத போகிற வெற்றி கொடி, தி மேன் ஆஃப் சிம்பிளிசிட்டி அப்படின்னு அப்பப்போ சோசியல் மீடியால யாராவது ஏதாவது வீடியோ போட்டு போட்டோ போட்டு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த வகையில இப்ப அவங்களுக்கு ஒரு டெம்ப்ளேட் கிடைச்சிருக்கு. அங்க பாருங்க, தன்னோட செப்பல்ல விழுந்த பூவை தானே தன் கையாலே எடுத்து தட்டி விட்டு தானே போட்டிருக்காரு. எந்த அரசியல் கட்சி தலைவராச்சும் இப்படி பண்ணிடுவாங்களா? ஆனா இவர் பண்ணிருக்காரு அப்படின்னு ஒரு சில ரசிகர்கள் தொண்டர்களுக்கு ஸ்லோ மோஷன் பிஜிஎம் போட கண்டென்ட் கொடுத்திருக்காரு. காற்றோடு பட்டம் போல, இந்த காற்றோடு பட்டம் போல, காற்றோடு பட்டம் போல இந்த வாழ்க்கைதான். நிகழ்ச்சியோட ஆரம்பத்துல பாடகர் வேல்முருகன் அவர்களுடைய இசை நிகழ்ச்சி நடந்தது. அதுல ஒன் லாஸ்ட் டைம் டான்ஸ் ஆடி இருக்காரு தாவேக தலைவர் விஜய். தளபதி தளபதி வாழ்க, தளபதி தளபதி வாழ்க, வெற்றி கொடிய பொண்ணு வாழ்க, தளபதி தளபதி வாழ்க, நம்ம வெற்றி கொடிய கொடி வாழ்க. அப்புறம் என்ன, மைக்க பிடிச்சாச்சு, வெடிய கொளுத்தி போட்டுருவோமா அப்படின்னு கொளுத்தி போட்டிருக்காரு டிவிகே தலைவர் விஜய். அப்புறம் என்ன, மைக்க பிடிச்சாச்சு, வெடியை கொளுத்தி போட்டுருவோமா? பழைய பஞ்சாங்க டெக்னிக்கையே ஃபாலோ பண்றீங்களே, புதுசா ஏதாவது யோசிங்க பாஸ் அப்படின்னு திமுகவை நேரடியா சீண்டிருக்காரு. அதாவது திமுகவை எதிர்க்கிறதில் நமக்கு மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. 77 மாதிரியே இப்பவும் அந்த பழைய தேஞ்சி போன, துருபிடிச்சு போன, நஞ்சு போன அதே அந்த பழைய வெப்பனையும் இப்பவும் கையில் எடுக்கிறாங்க. அதனால மை டியர் ஜென்டில்மேன், டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்து வேற எங்கேயோ போயிட்டு இருக்கு. அட்லீஸ்ட் உங்க டெக்னிக்கையாவது கொஞ்சம் மாத்துங்க பாஸ். திமுகவுக்கு ஒரு திருக்குறளும் சொல்லியிருக்காரு. அதை தொண்டர்களும் ஒன்ஸ் மோர்னு கேட்டு 3 தடவை சொல்ல வச்சிருக்காங்க. சொல்ல வச்சது மட்டும் இல்லாம கொண்டாடி இருக்காங்க. இன்னைக்கு இந்த டிஜிட்டல் உலகத்துல திருவள்ளுவர் இருந்தாருன்னா இந்த தீய சக்தியை பத்தி என்ன திருக்குறள் எழுதியிருப்பாரு? ஒரு கற்பனையா, அநீதி அராஜகம் தில்லுமுள்ளு இவையெல்லாம் திமுக முதற்றே உலகு. ஒரு கற்பனையா? அநீதி அராஜகம் தில்லுமுள்ளு இவையெல்லாம் திமுக முதற்றே உலகு. அடுத்து இந்த என்னப்பா, அடுத்து இந்த சொல்லிட்டேன், 2 வாட்டி சொல்லிட்டேன். அநீதி அராஜகம் தில்லுமுள்ளு இவையெல்லாம் திமுக முதற்றே உலகு. திமுகவை சீண்டின விஜய் அதிமுகவை பங்கமா கலாய்ச்சிருக்காரு. அதாவது இன்டைரக்டா அந்த அரங்கமே சிரிப்பட எழுந்திருக்குன்னா பாத்துக்கோங்க. இந்த மும்முனை போட்டி, 4 முனை போட்டி அப்படிலாம் சொல்றாங்களே, சரி அவங்கள பொறுத்த வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். அதுல மாபெரும் மக்கள் சக்தியா நம்ம அணி ஒரு பக்கம்,
அடுத்து திமுக தலைமையில் மற்ற கூட்டணி கட்சிகள் ஒரு பக்கம், அடுத்து பாஜக தலைமையில் மற்றும் பலர். என்னப்பா சிரிக்கிறீங்க? உண்மைதானே சொன்னேன். விஜய் வீட்டை விட்டு வெளியவான்னு சொல்றீங்களே, ஓட்டு போடுற அன்னைக்கு ஒவ்வொரு வீட்லயும் ஓட்டு போட நிறைய விஜய் வெளியே வருவாங்க. அப்ப தெரியும் ஏன்டா இந்த விஜய தொட்டோம் அப்படின்னு ஒரு பஞ்ச் டயலாக்கும் சொல்லியிருக்காரு. ஏய் விஜய் வீட்டு விட்டு வெளியே வா, ஏய் விஜய் வீட்டு விட்டு வெளியே வா. பொறுங்க பாஸ், வருவாங்க, முறையா வருவாங்க. ஓட்டு போடுற அன்னைக்கு ஓட்டர் ஐடிய கையில் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு விஜயும் பூத்தா காலையிலே வந்து நிற்பாங்க பாருங்க. அன்னைக்கு தெரியும் பாருங்க ஏண்டா இந்த விஜய கூப்பிட்டோம். இவ்வளவு ஏன் சிஎம் மு க ஸ்டாலின் கூட விசில் சின்னத்துக்கு தான் ஓட்டு போடுவாராமா. அதுக்கு ஒரு டெஸ்டும் இருக்கு, அது என்னன்னு கேளுங்க. நம்ம சிஎம் சார் இருக்காங்கல்ல, ஸ்டாலின் சார், ஒரு 2 years பேக் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு மேடையில் பேசும்போது சொன்னாங்க, இந்த மாதிரி என்னோட கட்சி அவங்களுடைய கட்சிக்காரங்க சில பேர் பண்ற அட்ராசிட்டி, ஒரு சில மந்திரிகள் பண்ற சில அட்ராசிட்டிஸ் எல்லாம் பார்த்து ராத்திரியில எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது அப்படின்னு ஒரு 2 years பேக் இருக்கும். அந்த வீடியோ கூட இருக்குது. அப்படி இருக்கிற அவரு என்னைக்காவது ஒரு நாள் அசந்து தூங்குவார்ல, அப்ப அவர்கிட்ட போய் சார் எந்த சின்னத்துக்கு சார் ஓட்டு போடுவீங்க அப்படின்னு கேட்டு பாருங்க. விசில் சின்னத்துக்கு தான். தூக்கத்துல இப்படி டப்புன்னு எழுப்பி கேட்டா டப்புன்னு உண்மையை போட்டு உடைச்சிருவாங்க. இந்த டப்பா இன்ஜின், ஓட்ட இன்ஜின் எது வந்தாலும் நாம தான் டாப் இன்ஜின் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த டப்பா இன்ஜின், ஓட்ட இன்ஜின், எவ்வளவு இன்ஜின் வந்தாலும் டாப் இன்ஜின் நம்ம டிவிக்கே தான்ன்றத மக்கள் ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டாங்க. அதனால நம்மளுடைய தோழர்கள் அத மனசுல நல்லா ஏத்திக்கிட்டு இன்னும் ஷார்ப்பா வரும். திமுகவை தீய சக்தி அப்படின்னும் அதிமுகவை ஊழல் சக்தி அப்படின்னு விமர்சனம் பண்ணியிருக்காரு. அதே நேரத்துல அதிமுகல இருந்து தாவேக்கால சேர்ந்த செங்கோட்டையன் அவர்களுடைய ரியாக்ஷனை தான் பார்க்க முடியல. இந்த விசில்ல ஊதுல இந்த தீய சக்தியும் இந்த ஊழல் சக்தியும் தெரிச்சு ஓடணும். எப்படி தெரிச்சு ஓடணும்? அன்னைக்கு சென்ட் ஜார்ஜ் கோட்டையில டிவிக்கு ஆளும் கட்சியா எழும். திமுகவை பயங்கரமா விஜய் சீண்டி இருந்தாரு. ஆனா இந்த பக்கம் பெருசா எந்த ரியாக்ஷனுமே இல்லாம திமுக மேலிடத்திலிருந்து கண்டுக்காமே இருந்தாங்க. இருந்தாலும் டிகேஎஸ் இளங்கோவன் இதுக்கு ரியாக்ஷன் கொடுத்திருக்காரு. அவங்கள யாருமே சொல்லல, அவரை நாங்க புறக்கணிக்கிறோம். எந்த கருத்துமே அவருக்கு எதிராக சொல்லல. அவர் ஒரு சொல்லுகிற பொய்யான சில கருத்துக்கள் அவர் மக்களிடம் போய் இவர் காலையில 12 மணிக்கு வருவதாக சொல்லிவிட்டு மாலை 7:30 மணிக்கு வந்த காரணத்தினால் அந்த வெயிலிலே கரூரிலே அவரை பார்க்க வந்த மக்கள் குடிக்க தண்ணீர் இல்லாமல், உணவில்லாமல் மயக்கம் போட்டு விழுந்து இறந்து போயிருக்கிறார்கள். அதற்கு பொறுப்பேற்காமல் அதை கூட திமுக தான் செய்தது என்று பொய் பிரச்சாரமாக சொல்லி வருகிறாரே. இது அவர் சொல்வதெல்லாம் பொய் என்பதற்கு இந்த ஒரு எடுத்துக்காட்டே போதுமானது. அவர் எப்படியாவது முதலமைச்சராக வேண்டும் என்ற கனவிலே இருக்கிறார். யாரை அவர் திட்ட வேண்டும்? இப்பொழுது முதலமைச்சராக இருக்கிறவரை பற்றி குறை சொன்னால்தான் அவரை முதலமைச்சராக்குவார்கள் மக்கள் என்று கருதி அதையெல்லாம் பேசி மக்கள் நீதி மய்யம் கட்சி போன சட்டமன்ற தேர்தலில் போட்டி போடும்போது திமுகவை பயங்கரமா விமர்சனம் பண்ணி ஏன் டிவியும் ரிமோட்டையும் கூட உடைச்சு அங்கேயே போய் ஐக்கியமாயிருக்காங்களே அப்படின்னு கேட்கறவங்களுக்காக பதில் சொல்லியிருக்காரு மக்கள் நீதி மய்யம் கட்சியுடைய ஸ்நேகன்.
இன்றைக்கு எல்லோரும் நம்மிடம் ஒரே கேள்வி கேட்கிறார்கள். எங்கே கட்சி ஆரம்பித்தீர்கள்? ஏன் உங்களுடைய ரிமோட்டை உடைத்தீர்கள்? ஏன் உங்கள் டிவியை உடைத்தீர்கள்? உடைத்த ரிமோட்டும் உடைத்த டிவியும் எங்கே என்கிறார்கள். அதை நாங்கள் புதிதாக வாங்கிக் கொள்ள எங்களுக்கு தெரிந்திருக்கிறது. ஆனால் இந்த மாநிலம் உடைந்து போக கூடாது. மதத்தின் பெயரால் உடைந்து போக கூடாது. ஜாதியின் பெயரால் உடைந்து போக கூடாது. ஆன்மீகத்தின் பெயரால் உடைந்து போக கூடாது. மூட நம்பிக்கையின் பெயரால் உடைந்து போக கூடாது. இப்பொழுது என் கட்சியை விட இந்த மாநிலம் முக்கியம் என்று பெரும் வழியோடு முடிவெடுப்பதுதான் இன்றைக்கு நியாயத்தின் பக்கம் இருப்பது. அதைத்தான் இன்றைக்கு சென்றிசம் என்று உலகம் கொண்டாட தொடங்கியிருக்கிறார். உங்க தலைவர் எப்ப சார் பொதுவெளியில செய்தியாளர்களை சந்திச்சு பேட்டி கொடுப்பார் அப்படின்னு செய்தியாளர்கள் கேட்டிருக்காங்க. அதுக்கு ஸ்மார்ட்டா ஆன்சர் பண்றதா நினைச்சு திமுக, அதிமுக, பாஜக போன்ற எதிர்க்கட்சிகளுக்கெல்லாம் ட்ரால் கண்டென்ட்டா மாறி இருக்காரு தாவேகா கொள்கை பரப்பு செயலாளர் அருண்ராஜ். ஆப்டர் கேமரால வந்து பேட்டி கொடுக்குறாரு. எப்ப வந்து பொதுவெளியில உங்களை மாதிரி வந்து பத்திரிகையாளர் சந்திக்க போறாரு? அது எதுவும் என்ன ஸ்ட்ராட்டஜியா? அது ஜனநாயகன் படத்துக்கு அப்புறம் சந்திப்பாரா இல்ல என்ன மாதிரி? அது அதிகாரத்தில் இருக்கிறவங்களை நோக்கி கேள்வி கேட்கணும். நீங்க கேள்வி முதலமைச்சர் அவர்கள் அவர் எப்ப பத்திரிகையாளரை சந்திக்கிறாரோ, ஒரு உண்மையான பத்திரிகையாளர் சந்திப்பு நிகழ்வு நடக்குதோ அதற்கு அடுத்த நாள் சந்திப்பார். முதலமைச்சர் அவர்கள் அவர் எப்ப பத்திரிகையாளரை சந்திக்கிறாரோ, ஒரு உண்மையான பத்திரிகையாளர் சந்திப்பு நிகழ்வு நடக்குதோ அதற்கு அடுத்த நாள் சந்திப்பார். இந்த நேரத்துல எம்எல்ஏ முத்துராஜா அப்படிங்கிறத வந்து நம்ம பாராட்டியே ஆகணும். ஏன் அப்படின்னா நேத்து தைப்பூசத்தை முன்னிட்டு புதுக்கோட்டை மாவட்டம் மலையப்பா அப்படிங்கிற ஒரு பகுதியில் நடந்த விளையாட்டு போட்டியில உரியடி போட்டியில கலந்துக்கிட்டாரு. அதுல பானையை உடைச்சிருக்காரு. அந்த பானை அவருடைய தலையிலேயே விழுந்து உடைஞ்சிருக்கு. இருந்தாலும் அந்த வலியை வெளிக்காட்டிக்காக எப்படி சமாளிச்சிருக்காருன்னு மட்டும் பாருங்க. இவ்வளோ நேரம் லென்த்தாக பேசியிருக்கேன், கண்டிப்பாக டிவியில் போட்டுருங்க தம்பி அப்படின்னு ஒரு முன்னாள் அமைச்சர் ஓப்பனாகவே கேட்டிருக்காரு. அதுக்கு செய்தியாளர்கள் கவலைப்படாதீங்க ஐயா, இவ்வளோ நேரம் லைவ்ல தான் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்ன உடனே அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் அவர்கள் ஒரு கியூட் ரியாக்ஷன் கொடுத்திருப்பாரு பாருங்க. ஆகவே அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் அந்த சொத்து, அந்த பெருமை, அந்த தியாகம், அந்த உழைப்பு, அந்த வரலாறு, அந்த எதிர்காலம் எல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சேர்ந்தது என்பது மக்கள் கடந்த கால தீர்ப்பிலே அதை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். நன்றி, வணக்கம். கண்டிப்பா போடுங்க தம்பி. இன்னைக்கு மாதிரி நாளைக்கும் யாரெல்லாம் அரசியல் பேசியிருக்காங்க அப்படிங்கிறத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.